கருத்து சொன்னா போதும் பிளு பிளுவன பிடித்து கொள்ள தயாராக ஒரு கூட்டம் இருந்தா ஐயோ பாவம், ரஜினி தான் என்ன செய்வார்? மோடியின் உத்தரவுக்கு பின் வீட்டை விட்டு கிளம்பிய பல சாமானியர்கள் ஏடிஎம் சுற்றி வருகிறார். சோறு தண்ணி இல்லாம யாத்திரைக்கு போனது போல தெரு தெருவாக திரியும் திருவாளர் பொதுஜனம் மோடியின் திட்டத்தை ஆதரித்து எவர் பேசினாலும் விழுந்து பிராண்டுகிற அளவுக்கு புண்ணாகி போயிருப்பதால் இந்தியா முழுக்க ஒரே குரல் தான் ஒலிகிறது, ஐயோ செஞ்சுட்டாரே. அதான் அது. ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் என்பதை அறியாத ரஜினி புதிய பாரதம் பிறந்தது என்று ட்வீட் பண்ண போக பிடித்தது பிரச்சனை. 4 நாளா கியூல நின்று 2000 மாத்திட்டு வந்தவர் சொல்றாருப்பா கேளுங்க என்று மீம்ஸ் தடித்தார்கள். டைரக்டர் அமீர் ரஜினியின் ஆதரவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறியாதவரா ரஜினி, அவசரப்பட்டு பேசிடும் போல இருக்கு என்று நினைத்திருக்கலாம். 2.0 படத்தின் விழாவை மும்பையில் முடித்துவிட்டு சென்னை திரும்பினார்ல, விமான நிலையத்தில் அவர் வரவேற்க திரண்டது பெரும் கூட்டம். அதுல பாதி பிரஸ் கேமரா சகிதம் குழுமிய அவர்கள் வெளியே வந்த ரஜினியிடம் ஊர்பட்ட கேள்விகளை அள்ளி வீசினார்கள். இடைத்தேர்தல் ஆரம்பிச்சு ஜெயலலிதாவை பார்க்க திரும்பவும் போவீங்களா என்று நகர்ந்து ரூபா நோட்டு பிரச்சனையில அதே கருத்தோட தான் இருக்கீங்களா என்பது வரைக்கும் கேட்டு தள்ளிட்டாங்க. எல்லோருக்கும் தனது தலையை ஒரு கழிச்சு ஸ்டைலாக ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. அததான் இந்த தடவையும் செஞ்சுட்டு 2.0 போஸ்டரை பாத்தீங்களா நல்லா இருக்கா என்று கேட்டுட்டு விறுவிறுன்னு நடைய கட்டினார். இனி தேன் கூடல தேன் பாட்டிலே பார்த்தா கூட ரஜினி சாருக்கு நாக்கு நிக்காது.